வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மெல்சா அக்ரி விலாக். இன்றைக்கி நம்ம கொல்லையில் போய் ஆக்கி சாப்பிட்லாம். என்றைக்காவது ஒரு நாள் தோணுச்சுன்னா நாங்கள் கொல்லைக்கு போயிட்டு ஜாலியாக எல்லோரும் ஆக்கி சாப்பிட்டுட்டு வருவோம். எல்லோரும்னா நான், எங்கள் வீட்டுக்காரு, பாப்பா, எங்கள் மாமியார், நாங்கள் 4 பேர் தான் போவோம். அதுதான் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அது செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கோம். வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கேன். அரிஞ்சு முடிச்சது கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வேறு கிளைமேட் நல்லா ஜில் ஜில்னு இருந்துச்சா, சரின்ட்டு வெளியே கட்டல் போட்டுட்டு வெளியே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த வெங்காயம் வேறு எவ்வளோ கஷ்டம். இது தக்காளி 2 தக்காளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் தான் வந்தோம். அவன் வந்தால் தான் தெரியும் எவ்வளோ சண்டை பிடிக்கிறான்னு சொல்லிட்டு. சரி வாங்க செய்யலாம். எங்கள் மாமியார் தான் செஞ்சிட்ருக்காங்க. என் அடுப்பில் வானலை வச்சாச்சு. அது காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்ற வேண்டியது தான். நீங்கள் எப்பயாவது இந்த மாதிரி போய் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அடிக்கடி இப்படி தான் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு நிறைய பேர் வருவோம். எங்கள் அண்ணன் சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க. இன்றைக்கி எல்லாம் ஒர்க்கிங் டேன்றதால போயிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் வந்தோம். எண்ணெய் இப்போ தான் ஊற்றுறாங்க. ஊற்றி முடித்து அது சூடேறதுக்குள்ளே இந்த காற்று வேறு வேகமாக அடிக்குதா, ஒன்றும் அடுப்பு சரியாக எரிய மாட்டேங்குதுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். எதுவுமே தெரியல. கொல்லியில் சேர்த்து போட்டுடலாம். வெங்காயம் போடுங்க. போட்டுடலாம் அத்தை, போடுங்க. ஓகே போடுங்க. வெங்காயம் பெருசு அரிஞ்சிட்டேண்ணா அத்தை. சரி உப்பு போடுங்க, வதங்கிடும். உப்பு எங்கே இருக்கு? கல் உப்பு தானே, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரல. சரி கல் உப்பே போடுங்க, வதங்கிடும். கருவேப்பிலை உரைச்சிட்டு வாங்க. கருவேப்பிலை போடுங்க. பூண்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இஞ்சி எடுத்துகிட்டு வரல. பூண்டு மட்டும் போடுங்க. பூண்டு கருவேப்பிலை போடுங்க, போதும். நீங்கள் போய் ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள், நான் கிண்டி விட்றேன். நீங்கள் போங்க, நான் செய்கிறேன். நீங்கள் போங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். பாப்பா சுற்று போதுமா? பாப்பா வேற வந்து தொந்தரவு பண்ணுறாங்க. அவள் வந்து கருவேப்பிலை பிச்சு போடுறா. இங்கே பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை இருக்குது. தக்காளி போட்டுடலாங்க, வதங்கிடுச்சு. வதங்கிட்டு நான் எப்போவுமே மிளகாத்தூளும் போட்டுருவேன். ஏங்க அந்த மிளகாத்தூள் போடுங்க, கொஞ்சம் போடுங்க. போடுங்க, இன்னும் 3 ஸ்பூன் போடுங்க, போதும். சரி அப்படியே அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன், தீஞ்சிர போகுது. கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்க. ஊற்றுங்க, நீங்களே ஊற்றிடுங்க. ஊற்றுங்க, சீக்கிரம் ஊற்றுங்க. போதும் போதும். இது நல்லா வதங்கட்டும். வேறு கொஞ்சம் வதங்கிடுதுன்னு நினைக்கிறேன். கறி போட்டுடலாமா? கறி கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்துடுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நாங்கள் கொஞ்சமாக தான் சாப்பிடுவோம், எங்கள் மாமியார், நானும், எங்கள் வீட்டுக்காரரும். பாப்பா கொஞ்சம் கூட சாப்பிட மாட்டா, அவள் காரதுன்னு சொல்லிவிடுவா. அதனால் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்துருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. கறி போட்டுடலாம். ஏங்க கறி எடுத்துருவாங்க.
நல்லா இருக்குல்ல பார்க்கவே, நல்லா கலராக டெம்டேட்டிங்காக இருக்குது. பசிக்குது வேறு, சீக்கிரம் செஞ்சால் பரவாயில்ல. சரி இது வதங்கிட்டே இருக்கட்டுங்க. போயிட்டு கொல்லை எப்படி இருக்குன்னு ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடும். சூப்பராக இருக்குது பார்க்கவே. கொஞ்சம் நேரம் ஒன்றும் வேகலை, கொஞ்சம் வேகட்டும். எங்கள் அத்தைக்கிட்ட சொல்ல வேண்டியது தான். திரும்பி பாப்பா வேற நெல்லிட்டு போயிட்டா. நட்டு 8 நாள் ஆகுதுங்க. கொஞ்சம் பச்சை பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது. அவள் வேற ஓடிட்டே இருக்காங்க. சப்போட்டா மரத்தை பார்க்கணுமா. இதாங்க தேக்கு மரம் வெட்டி போட்டாச்சு. பலா மரம். அவங்க 2 பேரும் அவங்க சப்போட்டா மரத்துக்கிட்ட போகிறாங்க. கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது இன்றைக்கி. நல்லா சில்லுன்னு இருக்குங்க. சரி வாங்க போய் சப்போட்டா மரத்தை பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. பாருங்க சப்போட்டா நிறைய காய்ச்சிருக்கு. ஆனால் இன்னும் பழுக்கலை, ஆனால் நிறைய காய் வச்சிருக்கு. இதோ பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. பாப்பா வேறு சப்போட்டா பழம் வேணும்னு சொல்கிறா. அது வேண்டாம்மா, பிஞ்சுமா, இது வேண்டாம் கேட்டுகிட்டே இருக்கா. சரி நீ ஒன்று பறிச்சுக்கோ. பிஞ்சு பிஞ்சு பறிக்கக்கூடாது. சரி வாங்க போய் சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். வெளியே உக்காந்துட்டோம். பாப்பா வேற அவளுக்கு வந்து வைக்கணும்னு சொல்கிறா. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு. அவரே போட்டுக்கிறாராம். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? சரி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? சரி. பாப்பா ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்துட்டா. பாப்பா எப்படி இலையை போடுற நீ? சரி இரு போடலாம். மழை லைட்டாக வர மாதிரி இருக்குது. உள்ளே போயிடலாமாங்க? கொட்டாயில் போயிடலாம். சரி வாங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் வாங்க. கொட்டாய்க்கே போயிடலாம். மழை லைட்டாக வர மாதிரி இருந்துச்சு, அதான் கொட்டாய்க்கு வந்துட்டோம். அவளும் இலை வச்சு சாப்பிட்ணுன்னு சொல்கிறா, ஆனால் சாப்பிட மாட்டா. கறி வைக்கத்தான். கொஞ்சம் வைங்க. போதும். சரி நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காரமாக சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டே இருக்கா. இந்த கையில் சாப்பிடணும். நீங்களும் போயிட்டு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. எப்படி சூப்பராக சொல்லு.